வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயூவில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் இந்த வருஷம் 2024 ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கூப்பிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டா சீட்டுங்கிறது கன்ஃபார்மாக? சரியா? இல்லை சார், என்னோடய கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருந்தாலும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா அக்ரி சம்மந்தமான அப்டேட் எல்லாத்தையும் த்ரூ அப்ளிகேஷனில் ஆரம்பித்து உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் காலேஜ் ஓப்பனிங் டே வரைக்குமான அப்டேட் எல்லாத்தையும் உங்களை கைட்லைன் பண்ணி கூட்டிகிட்டு பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டுருப்போம். ஸோ நம்ம சேனல் அக்ரிக்காக ஸ்பெஷலாக நம்ம இதை எப்போவுமே வருடம் செஞ்சிட்ருக்கோம். இந்த வருடமும் பார்த்திங்கன்னா 2024லையும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இந்த வருஷமும் கிளியராக நம்ம சேனலில் செய்யும். ஓகேவா? ஓகே சார், ஃபஸ்ட்டில் எல்லாருக்குமான கொஸ்டின் சார், இப்போது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2024 அட்மிஷனுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனுங்கிறது த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எந்த டேட்லேயே சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏலேருந்து கொடுக்கல. ஆனால் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் நாம் விசாரித்த வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ரிசல்ட் வெளியில் அதுலேருந்து 3 or 4 டேஸுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் சம்மந்தமான அப்டேட் கண்டிப்பாக நமக்கு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்டாயமாக நமக்கு மே 6ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் அப்படின்னா மே 10ஆம் தேதிக்குள்ளே இந்த வருஷத்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே சார், இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சார் கூப்பிடுவாங்க? செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குமா? தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குமா? இதை பற்றின டேட்டா எங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்கே பார்த்தீங்க அப்படின்னா தி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு சீட்டுக்கு மினிமம் 5 மெம்பர்ஸ் வீதம் 1:5 ரேஷியோவில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே சார், அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சார் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஓப்பன் காம்படிஷனில் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கம்யூனிட்டிலையும் நமக்கு ஹை ஸ்கோர் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் காம்படிஷனில் நிற்க போகிறது தான் ஓப்பன் காம்படிஷன். ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் லெவல் மினிமம் உங்களுக்கு 150 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் 150 வரைக்குமே அப்போ சீட் கிடச்சிருமா? அது அடுத்த ப்ராசஸ். ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 150 வரைக்கும் கூப்பிடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கும் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சு தான், 150 ரேஞ்சுக்கு கூப்பிடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை அப்படின்னா அதுலேருந்து 1 or 2 கட் ஆஃப் குறையும். சரிங்களா? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130 வரைக்கும் கட் ஆஃப் லெவல் இருக்கிறவங்க எல்லாரையும் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. பிசிஎம்முக்கும் 150 லெவலில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதாவது 150க்கு மேலே அப் டு 200 வரைக்கும் கூப்பிடுவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு. ஓகே சார், நாங்கள் இப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டோம்னாலே எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருமா சார்? அதுக்கான கேரண்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, அந்த கம்யூனிட்டிக்கு நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ரிசர்வேஷன் என்ன, அதை ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. தென் அந்த கம்யூனிட்டியில் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு என்ன லெவலில் இருக்குது, கம்யூனல் ரேங்க் எந்த லெவலில் இருக்கீங்க, நீங்கள் ஜென்ரல் ரேங்கில் எந்த லெவலில் இருக்கீங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஹை கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் சீட்டுங்கிறத உங்களை அலாட் பண்ணுவாங்க. ஹை கட் ஆஃப்லேருந்து நமக்கு எவ்வளோ ஓவராலாக நமக்கு சீட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அலாட் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி தான் கிடைக்கும். ஓகே சார், அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுறோம், எங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, அப்போ என்ன சார் எங்களுக்கு அவ்வளோதானா சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு சீட்டு கிடைக்கலனா செகண்ட் ரவுண்டு நமக்கு அலாட்மெண்ட் வரும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வைக்க மாட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருவாங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரேர். சரியா? ஸ்டூடெண்ட்ஸே பத்தலை, ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸே பத்தலை அப்படின்னா அந்த டைமில் மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அதர்வைஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு தென் செகண்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்காதவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் நமக்கு அலாட்மெண்ட் தான் வரும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்காது. அப்போ செகண்ட் ரவுண்ட்லையும் சீட் கிடைக்காதவங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி 4th ரவுண்ட் அலாட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா?
கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு அலாட்மெண்ட் அப்போவே உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகேவா? இதில் இடையில ஸ்லைடிங் ப்ராசஸ் இருக்குது. ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்னென்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். இதுதான் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது. ஓகேவா? இதுக்கடையில் சார் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் முதல்ல அக்ரி தான் ஜாயின் பண்ண போகிறீங்களா? ஸோ அக்ரி ஜாயின் பண்ண போகிறோன்னா எந்த காலேஜ் எனக்கு ஹை கட் ஆஃபில் இருக்கிறோம், ஸோ எந்த காலேஜ் கிடச்சிதுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டில் கோயம்புத்தூர், அடுத்து மதுரை, திருச்சி. ஸோ இது மாதிரி உங்களுக்கான கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை நாம் செட் பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போவே செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நாம் செட் பண்ணுறதை பற்றி ரொம்ப கிளியர் கட்டான டேட்டாஸ் எல்லாருமே எடுங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நாம் எந்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம், எந்த காலேஜில் எந்த கோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதை முதல்ல கிளியர் கட்டாக யோசித்து எல்லோரும் டிசைட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது டிசைட் பண்ணிடுங்க. நமக்கு இடையில ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் டைமில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸை மாற்றி அமைச்சிக்கலாம். இருந்தாலும் நாம் அப்ளை பண்ணும்போதே கிளியராக அப்ளை பண்ணிடணும். ஓகேவா?